குறிஞ்சித்திணை. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த நிலமும் ஆகும். குறிஞ்சி கடவுள் சேயோன், செவ்வேள் என்னும் முருகன், காலமும் பொழுதும். குறிஞ்சி கூதிர் யாமம், அதாவது கூதிர்காலமும் நள்ளிரவும் என்று தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டுள்ளது. பூ குறிஞ்சி பூ. மரம் தேக்கு, வேங்கை, மூங்கில். விலங்குகள் யானை, புலி. பறவைகள் கிளி, மயில். நீர் சுனை நீர். இசைக்கருவி குறிஞ்சி யாழ். குறிஞ்சி நில ஆண் மக்கள் வேடர், குறவர், கானவர். பெண்மக்கள் வேடத்தி, குரத்தி, கானவர். தொழில் தேனழித்தல், கிளி அடித்தல். உணவு ஐவன நெல், தினை, மூங்கில் அரிசி. ஊர் சிறுகுடி, குறிச்சி. குறிஞ்சி தலைவன் சிலம்பன், வெற்பன், பெரும்பன். குறிஞ்சி தலைவி கொடிச்சி, குரத்தி. குறிஞ்சியின் உரிப்பொருள் புணர்தல், புணர்தல் நிமித்தம். 1859 ஐந்திணை அகப்பாடல்களில் 488 பாடல்கள் குறிஞ்சித்திணை பாடல்களாகும். குறிஞ்சி மலரை நினைவில் கொண்டு மலை நிலத்துக்கு குறிஞ்சி என்று பெயர் வைத்தார்கள். தொல்காப்பியர் குறிஞ்சி நிலத்திலிருந்து தோன்றுகிற ஒழுக்கத்தை குறிஞ்சி திணை என்று வகுத்தார். குறிஞ்சி திணையினுடைய ஒழுக்கம் என்பது தலைவன், தலைவி ஆகியோருடைய சந்திப்பும் அந்த சந்திப்பினால் நிகழ்வனவற்றையும் குறிஞ்சி திணை என்று வகுத்தார். அதை புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவார். தலைவனும் தலைவியும் சந்திப்பதற்கு மிகவும் வசதியும் வாய்ப்பும் உள்ளதாக, மக்கள் நடமாட்டம் மிகுதியும் இல்லாததாக, ஏகாந்தமே உறைவதாக இருக்கக்கூடிய மலை நிலம் பொருத்தமானது என்று தொல்காப்பியர் கருதினார். அதனால் குறிஞ்சி திணைக்கு உரிய ஒழுக்கத்தை சொன்ன தொல்காப்பியர் அதற்குரிய காலத்தையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கூதிர் யாமம் என்மனார் புலவர் என்பது தொல்காப்பியம். குளிர்காலம், மாலை பொழுது தாண்டிய நள்ளிரவு நேரம், இந்த சிறுபொழுதும் பெரும்பொழுதும் குறிஞ்சி திணைக்கு தலைவனும் தலைவியும் சந்திப்பதற்குரிய நேரங்கள் என்று தொல்காப்பியர் வகுத்தார். பயம் கெழு திருவின் பல்கதிர் ஞாயிறு வயங்கு தொழில் தரியர்வலன் ஏர்பு விளங்கி மல்கு கடல் தோன்றியாங்கு மல்கு படமணி மருள் மாலை மலர்ந்த வேங்கை உண்தளிர் அவிர்வரும் ஒலிகெழு பெருஞ்சினை தன் துளி அசைவழி தைவரும் நாட கொன்று சினம் தணியாது வென்று முரண் சாம்பாது இரும்பிடித் தொழுது இனம் தலை மயங்காது பெரும் பெயர் கடாம் செருக்கி வளமலை இருங்களிரு இயல் வரும் பெருங்காட்டு இயவின் ஆர்கிருள் துமிய வெள்வேல் ஏந்தி தாழ்பூங்கோதை ஊதுவண்டு இரி மென்பிணி அவிழ்ந்த அரை நாள் இரவு இவண்ணி வந்ததனினும் இனிது ஆகின்றே தூவல் கள்ளின் துணை தேர் எந்தை கடியுடை வியல் நகர் ஓம்பினள் உறையும் யாய் அறிவுறுதல் அஞ்சிப்பானாள் கரவல் நெஞ்சமொடு காமம் செப்பேன் யான் நின் கொடுமை கூற நினைவு ஆங்கு இணையல் வாழி தோழினம் துறந்தவர் நீடலர் ஆகி வருவர்
வல்லென கங்குல் உயவு துணை ஆகிய துஞ்சாது உறைவி இவள் உவந்ததுவே. வேங்கை மரங்கள் நிறைந்த மலைநாட்டு தலைவனே, மலைச்சாரல் விலங்குகள் நிறைந்தது. மதம் பிடித்த யானை ஒன்று திரிந்து கொண்டிருக்கிறது. மதம் கொண்ட யானை கொடுமை புரிவதாக இருக்கும். அதற்கென்ன? எதற்கும் அஞ்சாமல் கையில் வேல் ஒன்றை எடுத்துக்கொண்டு மலையில் மொய்க்கும் வண்டுகளை விரட்டிக் கொண்டு வருகிறீர்கள். ஆமாம், உன்னை காண்பதற்காகவே வருகிறேன். நான் இன்னொன்றை அவசியம் சொல்ல வேண்டும். என்ன? சொல். என்ன அது? என் தந்தை செல்வமும் செல்வாக்கும் உடையவர். பணிபுரிவோருக்கெல்லாம் கள் கொடுக்கும் அளவிற்கு செல்வம் பெற்றவர். அவர் என்னை பெரிய வளமனையில் காவல் வைத்துள்ளார். ஆம், நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். அது காணாது என்று என் அன்னை என்னை கவனமாக காத்து வருகிறாள். தெரிகிறது, நன்றாக தெரிகிறது. என் அன்னைக்கு நம் காதல் தெரிந்துவிடக் கூடாது என்று அஞ்சி அஞ்சி ஓடி வருகிறேன். ஏய், நீ அச்சமே இல்லாதவள். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவள். நெடுநாள் வராமல் போனதால் என் ஆசை கூடியது. ஆமாம், நான் அதை தெரிந்து கொண்டேன். தோழி நம் காதலை அறிந்து கொண்டாள். நல்ல தோழி அப்படித்தான் இருப்பாள். தோழி பிறகு என்ன சொன்னாள்? தோழி நீ வாழ்க. நம்மை பிரிந்து போன தலைவன் தான் சென்று வாழும் இடத்தில் வெகு நாட்கள் இருக்க மாட்டார், விரைவில் வந்து விடுவார் என்று கூறி தானும் உறங்காமல் உறக்கமின்றி புரளும் எனக்கு பேச்சு துணையாகவும் இருந்தாள். தோழி என்றால் அப்படித்தான். என் தோழி மலைநாடனை கண்டால் மனமகிழ்வாள். அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும். அப்படியா? உன் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி. அன்னாய் வாழி வேண்டு அன்னை நின்மகள் பாலும் உன்னாள் பழங்கண் கொண்டு நனி பசந்தனள் என வினவுதி அதன் திறம் யானும் தெற்றென உணரேன். என் மகள் பாலை கூட பருகாமல் உடலெல்லாம் பசலை பூத்திருக்கிறாள். நீ பார்க்கவில்லையா? அதற்கு என்ன காரணம்? உனக்கு ஏதாவது தெரியுமா? தாயே, சில நாட்களாகவே அவள் அப்படித்தான் இருக்கிறாள். அதற்கான காரணம் எனக்கொன்றும் தெரியாது. உனக்கு ஒன்றும் தெரியாதா? நீங்கள் இருவரும் தானே ஒன்றாக குறிஞ்சி முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆம். எதனால் என் மகள் இப்படி ஆனாள்? அதை பற்றி எனக்கு தெளிவாக ஒன்றும் தெரியாது தாயே. மேல் நாள் மலி பூஞ்சாரல் என் தோழிமாரோடு ஒலிசினை வேங்கை கொய்குவம் சென்றுழி புலி புலி என்னும் பூசல் தோன்ற. தாயே, இப்பொழுதுதான் நினைவுக்கு வருகிறது. அன்றொரு நாள். என்ன? அன்று ஒரு நாள் என்ன நடந்தது? சொல் மகளே. தாயே, நாங்கள் மலைச்சாரலுக்கு சென்றிருந்தோம். மலைச்சாரலில் உள்ள வேங்கை மரத்தில் பூக்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தன. அப்பூக்களை புலி புலி என்று ஆரவாரமிட்டு பறித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்ன நடந்தது? வேங்கை புலியே வந்து விட்டதா? இல்லை தாயே. பிறகு எங்கள் ஆரவாரத்தை கேட்டு நாங்கள் புலியிடம் அகப்பட்டுக் கொண்டதாக கருதி ஒரு தலைவன் வேங்கை புலி என ஓடி வந்தான். போகலாம். கதிரவன் மறியும் மந்தி பொழுதில் உன் மகள் என்னிடம், தோழி, இவனே ஆண்மகன் என்றாள். அப்படியா? அப்படியா சொன்னாள்? ஆம் தாயே, உன் மகள் என் தலைவி அக்குன்ற நாடனையை மெய்மறந்து பார்த்துக் கொண்டிருந்தாள். இவ்வளவும் நடந்துள்ளதா? தாயே,
தலைவியின் கூற்றை நன்கு ஆராய்ந்து பார்ப்போர்க்கு அதில் ஏதோ ஒரு கருத்து இருப்பது புலப்படும். பகல் மாய் அந்திப்படு சுடர் அமையத்து அவன் மறை தேயம் நோக்கி மற்ற இவன் மகனே தோழி என்றனள் அதன் அளவு உண்டு கோள் மதிவல்லோர்க்கே. என்ன நீயே சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? நடந்தது என்னவென்று சொல். உன்னோடு சேர்ந்து நானும் சிரிக்கிறேன். நாம் தெருவில் மணல் வீடு கட்டி விளையாடும் போது அவற்றை தன் காலால் ஒருவன் சிதைத்து விட்டு ஓடுவான் அல்லவா? ஆமாம். நாம் விளையாடும் பந்தை பறித்துக் கொண்டு ஓடுவான் அல்லவா? ஆமாம். என்ன செய்தான்? நானும் அன்னையும் தனியாக வீட்டில் இருந்தோமா, அப்பொழுது அவன் வந்து வீட்டு வாசலில் நின்றான். வீட்டிற்கு எதற்கு வந்தான்? வீட்டில் இருப்பவர்களே குடிப்பதற்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டான். அப்படியா? நம் அன்னை பொற்சம்பில் அவனுக்கு தண்ணீர் கொடுத்து வா என்று என்னை அனுப்பி வைத்தாள். அப்புறம் என்ன நடந்தது? என் முன்கையை வளையலோடு பற்றி இழுத்தான். நீ என்ன செய்தாய்? அந்நாய் இவன் ஒருவன் செய்தது கான் என்று கத்தினேனா? அதை கேட்டு நம் அன்னை அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தாள். நம் அன்னை அவனை என்ன செய்தாள்? அவன் என்ன ஆனான்? உள்ளே இருந்து வந்த நம் அன்னை இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். நான் அன்னையே தண்ணீர் குடிக்கும் போது விக்கினான் என்றேனா? நான் சொன்னதை நம் அன்னை அப்படியே நம்பிவிட்டாள். பிறகு என்ன நடந்தது? அவன் கடைக்கண்ணால் என்னை நோக்கி கொல்வது போல் பார்த்து சிரித்தான். அக்கள்வன் மகன். சுடர்த்தோடி கேளா தெருவில் நாம் ஆடும் மணர்ச்சேற்றில் காலின் சீதையா அடைச்சிய கோதை பறிந்து வரிப்பந்து கொண்டு ஓடி நோதக்க செய்யும் சிறுபட்டி மேலோர் அன்னையும் யானும் இருந்தேமா இல்லிரே உண்ணுனி வேட்டேன் இல்லிரே உண்ணுநீர் வேட்டேன் என வந்தார்க்கு அன்னை அடற்போர் சிரதத்தால் வாக்கி சுடரிழாய் உண்ணு நீரோ தேவா என்றாள். எனையானும் தன்னை அறியாது சென்